ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வடை செய்ய போகிறோம். சோயா வாழைப்பூ வடை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடைக்கு வாழைப்பூ 1, 1/2 கப் சோயாபீன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு போடுறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு 4 ஹவர்ஸ் நான் ஊற வைக்க போகிறேன். வாழைப்பூவை கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வாழைப்பூவிலேருந்து 5 லேயர்ஸ் நான் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற திக்கான பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். அதை பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ சோயாபீன்ஸும் தோரம்பருப்பும் 4 ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சு. இதில் மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியிலேருந்து எடுத்து இன்னும் 2 சுற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா வாழைப்பூ ஒருத்தவங்க வாயில் பட்டதுன்னா பிடிக்காது. இது எல்லாமே அது கூட கொஞ்சம் மேஷ் ஆகிடும். நம்மளுக்கு இருக்கிறது வாழைப்பூ வடையான்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி அரைச்சின்னு வந்தாச்சு. இது கூட 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 5 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வடையாக தட்டி வைக்க போகிறோம். வாழைப்பூ வடையை எல்லோரும் கடலைப்பருப்பில் தான் பண்ணுவாங்க. அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். நான் டிஃப்ரெண்ட்டாக சோயாபீன்ஸில் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இப்போ வடையெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வடையை டீப் ஃப்ரை பண்ணும் போது கையில் டைரெக்டாக போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு போடுங்க. அப்போ தான் கைக்கு கொஞ்சம் சேஃப்டி. நான் இந்த வடையை கடலை எண்ணெயில் தான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் வீட்டில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் இந்த வடைலாம் ரெடி ஆகிடும். வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வடை மாதிரியே தெரியாது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.